ஜானகி சந்தோஷ் பிகாம் பாஸ் பண்ணிட்டான், அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. இதுல என்ன சர்ப்ரைஸ் டாடி? ஐ வொர்க் சோ ஹார்ட். எனக்கு அப்பவே தெரியும். வெரி குட். ஐயா, நான் டெய்லர் வந்திருக்கேன். சூட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி சார். சூட்டா? யாருக்குப்பா? உனக்கு தான்ப்பா. முதல்ல நீ ட்ரெஸ் பண்ணிக்க, விவரத்தெல்லாம் அப்புறம் சொல்றேன். டாடி, ஐ அம் ரெடி. யூ லுக் வெரி ஸ்மார்ட். தேங்க் யூ. இப்போ நீ என் கூட ஆபீஸ் வர. ஓகே? ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கம் ஆன் மை சன். இனிமே இதுதான் உன்னுடைய ரூம், உன்னுடைய சீட். சிட் டவுன். இது வரைக்கும் பல கம்பெனிகளையும் பல தொழிற்சாலை நானே நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வந்தேன். இனிமே நீ எனக்கு உதவி செய்ய போற. என்னுடைய ஒரே வாரிசு. வியாபார நுணுக்கங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு பாரம் குறையும் இல்லை. இன்னையிலிருந்து உன்னையும் இந்த கம்பெனிக்கு டைரக்ட் ஆக்க போறேன். இன்னையில இருந்தா? எஸ் எஸ். மேபி கம் இன் சார். எஸ் கம் இன். ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் சோமசுந்தரம். ப்ளீஸ் டு மீட் யூ. பிசினஸ் மேனேஜர் மிஸ்டர் கருணாகரன். ப்ளீஸ் டு மீட் யூ. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர் மிஸ்டர் ராமசுந்தரம். ப்ளீஸ் டு மீட். ஹலோ. இவங்க உனக்கு நம்ம ஆபீஸ் பேக்ரவுண்ட், வேலை செய்யற முறைகள், நிர்வாகம் நடக்கிற விதம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே மை சன்? மிஸ்டர் சந்துரு, உங்க அப்பா ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஸ்தாபனத்துல மொத்தம் 6 கம்பெனிகள் அடங்கியிருக்கு. கவனமா கேளுங்க சார். இந்த 6 கம்பெனிகளும் அந்தந்த துறையில நல்ல புகழோட இருக்கு. சார் கொஞ்சம் கேக்குறீங்களா? இந்த 6 கம்பெனிகளையும் சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட 6000 சொச்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஈச் கம்பெனி has got a different type of share system. சார் கொஞ்சம், அதாவது இந்த கார்பன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கார்பன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த ஆன்ட்ராசைட் கோல், சிலிக்கன் டை ஆக்சைடு ரெண்டையும் எலக்ட்ரிக்கல் ஃபர்னஸ்ல ஹீட் பண்ணி கிராஃபைட்ங்கற பொருளை தயாரிக்கிறோம். இந்த பென்சில் லெட் இருக்கு பாருங்க, அது இதுல இருந்து தயாரிக்கிறாங்க. அது நீலகிரி ஜில்லா
கவனமா கேளுங்க. அதாவது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் குன்னூர்ல இருக்கு. ஜெர்மன் இன்ஜினியர் ரோட்ரிகா ஃபர்மன் இதை பாத்துக்கிறாரு. நீங்க ஸ்கூல்ல சோசியல் ஸ்டடீஸ்ல கூட படிச்சிருப்பீங்களே, அதாவது புகையிலை ஆந்திரா குண்டூர்ல நிறைய விளையுதுன்னு. அத லாட் ஆஃப் ரிக்யூர் பண்ணி மிஷின்ல ஹீட் பண்ணி கட் பண்ணி ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். வெரி குட் டர்ன் ஓவர். பிரமாத பிசினஸ் சார். ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் நான் சொல்றது கொஞ்சம் அட்டென்டிவா கேளுங்க. பலதரப்பட்ட பிசினஸ் நமக்கு இருந்தாலும் ஓவரால் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் நம்ம டிபார்ட்மெண்ட் தான். உதாரணமா சந்துரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ங்கிற பேனர்ல பிரேவ்னு ஒரு எனர்ஜி ஃபுட் தயார் பண்றோம். டாக்டர் குரியகோஸோட ஃபார்முலா தான். ஃபேக்டரி ராணிப்பேட்டையில ரவுண்ட் அபவுட் கிளாக் ஒர்க் பண்ணினாலும் நம்மளால சப்ளை பண்ண முடியல. சார், இந்த பிசினஸ் மேனேஜர் போஸ்ட் இருக்கே ரொம்ப ரெஸ்பான்சிபிள் போஸ்ட். ப்ராடக்ட்ஸை சேல் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். பப்ளிசிட்டிக்கு மட்டும் 10 lakhs செலவு பண்றோம். இதுதான் சார் இந்த கம்பெனியோட ஜெனரல் ஸ்கெட்ச். நாளைக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? புரிஞ்சுது, ரொம்ப நல்லா புரிஞ்சுது. நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணத எவ்வளவு கவனமா கேட்டார் தெரியுமா? வெரி இன்டெலிஜென்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட். அது மட்டும் இல்ல சார், எதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு. சார், ஐ எம் நாட் ஃபிளாட்டரிங். அவரு ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா வருவார் சார். He is going to be a genius. என்ன குயிக்கா கிராஸ் பண்ணிக்கிறார் தெரியுமா? அவ்வளவு குயிக்கா கிராஸ் பண்ணிக்கிறானா? நான் இதை எதிர்பார்த்தேன். என்ன இருந்தாலும் என் சன் இல்லையா? ஹலோ மை டியர் சன் சந்துரு. அவர் அப்பவே போயிட்டார் சார். போய் போயாச்சா? சார், சென்னை உங்க காரை எடுத்து போயிட்டாரு. உங்களை வேற கார்ல வர சொன்னாங்க சார். ஏலோ 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 ஏலேலேலோ ஏலேலேலோ ஏலோ 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 ஏலேலேலோ ஏலேலேலோ தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா. மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா. தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. லோகத்தில் அது ஏகாந்தம், இனி என்றென்றும் பேரின்பம் எங்கள் வேதாந்தம். இது பொன்மஞ்சம். லோகத்தில் அது ஏகாந்தம், இனி என்றென்றும் பேரின்பம் எங்கள் வேதாந்தம். இது பொன்மஞ்சம். பாதையெல்லாம் மல்லியப்பு, வாசம் வந்தா யார் பொறுப்பு? பாதையெல்லாம் மல்லியப்பு, வாசம் வந்தா யார் பொறுப்பு? நான் வானம் தொட்டு வாழும் சிட்டு, வாழ்க்கை சிங்க சட்டம் இல்லை, வானத்தின் மேல் வட்டம் இல்லை. தோளின் மேலே பாரம் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா. யாருக்கு நாளை சொந்தமோ, யார் கண்டது நாருக்கு நாளை சொந்தமோ, யார் சொன்னது யாருக்கு நாளை சொந்தமோ,
யார் கண்டது நாருக்கு மாலை சொந்தமோ யார் சொன்னது தத்துவங்கள் தேவையில்லை சோகம் என்றால் என்னவில்லை தத்துவங்கள் தேவையில்லை சோகம் என்றால் என்னவில்லை நான் பாடும் பட்சி காமன் கட்சி காற்றுக்கேறு கஷ்டம் உண்டு கடலுக்கென்றும் நஷ்டம் உண்டு தோளின் மேலே பாரம் இல்லை கேள்வி கேட்க யாரும் இல்லை தோளின் மேலே பாரம் இல்லை கேள்வி கேட்க யாரும் இல்லை மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா மாமா 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 மியா மியா மாமா ஆசா மியா ஆபீஸ்க்கு போன் பண்ணா பதிலே இல்ல இவன் எங்க போனானே தெரியல ஹாய் டாட் இதோ வரானே. ஹாய் மாம் ஏண்டா சந்துரு ஆபீஸ் சொல்லாம எங்கடா போயிட்டே சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா இவ்வளவு சீக்கிரம் நான் ஆபீஸ் பொறுப்பெல்லாம் ஏத்துக்கணுமா கொஞ்ச நாள் நான் ஃப்ரீயா இருக்கேனே ஆமாங்க, பரீட்சை பாஸ் பண்ண கையோட கொஞ்சம் சுதந்திரமா தான் விடுங்களேன். ஓகே தென் உங்க அம்மாவே ரெக்கமெண்ட் பண்ணிட்டா அப்பா உங்க ஃப்ரெண்ட் சோமசுந்தரம் சன் இல்ல எந்த சோமசுந்தரம் அதான்ப்பா லக்ஷ்மி ஏஜென்சிஸ் மேனேஜிங் டைரக்டர் சன் தியாகு. ஆமா அந்த பையன் கல்யாணத்துக்கு கூட இன்விடேஷன் வந்ததே ஆமாப்பா நம்ம யாரும் அதுக்கு போகல. இப்போ அவன் சின்னதா ஒரு எஸ்டேட் வாங்கியிருக்கானா அங்கேயே ஒய்ஃபோட செட்டில் ஆயிட்டான். என்ன அங்க வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்கான்ப்பா. ஐ சி ஓகே தென் உனக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும்னா போயிட்டு வாயே. தேங்க்யூ டாடி. சந்துரு, கோயம்புத்தூர் எனக்கு வேலை கிடைச்சிச்சுடா. நான் உடனே ஜாயின் பண்ணணும். உங்க எல்லாம் விட்டு பெரியதுக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வர ஆப்பர்ச்சுனிட்டியை விட முடியுமா? கோ ஹெட். சந்துரு, நான் கூட மெட்ராஸ் விட்டு போக போறேன். கும்பகோணத்து பக்கத்துல ஆறுமடை வில்லேஜ்ல எங்க மாமாவோட நிலத்தை பாத்துக்க போறேன். அது மட்டும் இல்ல, அவர் மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட போறேன். டேய் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. டேய் திலீப், 4 பேரும் ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். இப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போறாங்க. நம்ம தியாகு இல்ல, அவன் என்ன எஸ்டேட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்க. நானும் ஒரு சேஞ்சுக்கு போலான்னு இருக்கேன். ஓகே சீக்கிரம் வந்துரு, இல்லன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். சீக்கிரம் வந்துடும்டா. ஏமா தியாகராஜ எஸ்டேட்டுக்கு தானே வழி? எந்த எஸ்டேட்டுக்கும் குறுக்கு வழிதாங்க. ஆனா ரோடு சரிஞ்சு போச்சு. பின்ன எப்படி போறது? வந்த வழியே 20 மைல் பின்னாடி போய் பெரிய ரோட்டை பிடிக்கணும்னு சொல்லுடி. பெரிய ரோட பிடிச்சிட்டா இன்னொரு 15 மைல் கிழக்கால சுத்தி வரணும்னு சொல்லுடி. அம்மாடி, அவ்வளவு தூரம் என்னால சுத்த முடியாது. இத கார்லயே தானா? எஸ்டேட்டுக்கு போக முடியாது. பள்ளத்துல விழுந்து பரலோகத்துக்கு தான் போக முடியும். அடி சக்க, பரலோகத்துக்கு அனுப்புற புண்ணியவதி எங்க உன் மூஞ்ச காட்டு. நான் சொல்லலைங்க, இவதான் சொன்னா. வாவ், கை கடக்கமா கச்சிதமா தான் இருக்கா. வாங்கடி போலாம். இருங்க இருங்க, நான் பண்ண போற சர்க்கஸ பாத்துட்டு போங்க. ஆமா, இவர் பெரிய அனுமாரு லங்கையை தாண்ட போறாரு. தான் அப்புறம் புரியும். நான் லங்கையை தாண்டற ஹனுமாரா இல்ல உன்னை கார்ல தூக்கிட்டு போற ஹாம்ல சிங்கமான்னு. ஏமேஸ்திரி, நாளைக்கு பிளான்டேஷன் ஒர்க்கு ஆளெல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சுல்ல? ஒரு நாளைக்கு 60 பேர் வேலை செய்யறாங்க. அதுல 59 பெண்கள், ஒரே ஒரு ஆண். அந்த ஆண் நீதானோ? தப்பா நினைக்காதீங்க. இந்த பயலுல விட்டு அரட்டை அடிப்பாங்க. பெண்கள்னா பொறுப்பா வேலை செய்வாங்க. அதுல எனக்கு ஒண்ணு இல்லைங்க. ஆமா,
மேற்க நம்ம தோட்டத்துல என்ன பயிரிட போற? அதுல பாருங்க, இந்த உருளைக்கிழங்க போடலாம்னா மக்கி போயிடுதுங்க, கேபேஜ் போடலாம்னா பூச்சி எல்லாம் அரிச்சிடுதுங்க. எங்க இப்படி செஞ்சா என்னங்க? பேசாம இந்த சீசன்ல அந்த பூமிக்கு ரெஸ்ட் விட்டுலாமே. உனக்கு பர்மனண்டா ரெஸ்ட் கொடுத்தாதான் என் எஸ்டேட்டே உருப்படும். எதுக்கும் அதை யோஜனை பண்ணி செய்யுங்க. ஏங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா சட்டு புட்டுன்னு கேளுங்க, ரொம்ப குளிருது. ஆமா, கோடவுன்ல சல்பேட் உர மூட்டையெல்லாம் ஸ்டாக் இருக்குல்ல? ஐயோ ஐயோ, நம்ம கூலி ஆளுங்க அதை காய்ச்சி குடிச்சுட்டானுங்க. ஆனா நான் ஒண்ணும் கலந்துக்கலீங்க. குடிச்சா கூட தப்பு இல்லைங்க. குடிச்சிட்டு வந்து என்னடா உன் முதலாளி, பொல்லாத முதலாளி, அள்ளி கொடுத்துட்டான், கண்ணா அப்படின்னு திட்டாங்க. எஜமா விசுவாசம் மனசு கேட்கல, சொல்லிவிட்டு. ஏன் மேல தண்ணி விழுதுல, நடந்து தொலையா? நீங்க தானே ஒழுங்கா ஒரு இடத்துல நின்னு பதில் சொல்லி சொன்னீங்க, நின்னுட்டேன். சரி, வேலைக்கு போய் பாரு. அம்மா அம்மா, ஆ? அந்த பைப் எப்படி தரீங்களா? ஏ பாதி நனைஞ்சிட்டேன், முழுக்க இங்கேயே குளிச்சுட்டு போயிடலான்னு ஒரு அபிப்பிராயம். போயா நீ. டார்லிங், இப்ப மணி என்ன இருக்கும்? சுமாரா 9 இருக்கும். அடடே, இப்ப எஸ்டேட் ஆபீஸ் போணுமே. பாபா, சீக்கிரம் டெபன் ரெடி பண்ணு. நான் உங்க கூட வரணும்னா நீங்க என்ன தூக்கிட்டு போகணும். ஓப்பனா இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்குமா? அப்ப நான் பண்றேன். நான் உங்களை தூக்கிட்டு அர்ச்சனா, போறேன். சார், சார். ஆ? ஏய் சந்துரு, ஹேய், எப்படிடா இருக்க? ஃபைன். என் கல்யாணத்துக்கு வராம நீ உங்க அப்பா தான் ஏமாத்தீங்க. இல்லடா, அது வந்து இந்த காரணம் எல்லாம் வேணாம், இப்போவாது வந்தியா, அதுவே போதும். பை த பை, என் ஒய்ஃப் அர்ச்சனா. அர்ச்சனா, இவன் உங்க டியர் ஃப்ரெண்ட் சந்துரு. இவரை பத்தி தான் நிறைய சொல்லிருக்கீங்களே. டேஸ்டி மீட் யூ சந்துரு. மிஸ்ஸஸ் தியாகு. இந்த மிஸ்ஸஸ் கிசஸ் எல்லாம் வேண்டாம், அர்ஜுனான்னு கூப்பிட்டா போதும். இல்ல, உங்களை பத்தி தியாகு நிறைய. உங்களை எல்லாம் வேண்டாம், நீன்னு சொன்னா போதும். ஏய், என்ன வெளிய நிக்க வச்சு பேசி. வாடா உள்ள போலாம். கம் 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 கம். ஏய், என்ன இது திடீர்னு சாப்பிடுறப்போ? அது அது வந்து என்னவோ நினைச்சுக்கிட்டேன். வயசாகிட்டே போகுது. எப்பதான் இந்த கெட்ட பழக்கத்தை விட புரிய தெரியல. கல்யாணம் ஆயிட்டா இந்த பழக்கம் தானா போயிடுங்க. அம்மா டிஃபன் ரெடி. யாஹூ, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சந்துரு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அர்ச்சனா, என் பெல்ட் கொண்டா. கொண்டா, நானே போடுறேன். இது என்ன புது பழக்கம்? சந்துரு வந்திருக்கல்ல. மத்தவங்களுக்காக என் பழக்கத்தை மாத்திக்க நான் ஒண்ணும் தயாரா இல்ல. ஏய், அர்ச்சனா சொன்னது இல்ல. அதெல்லாம் முடியாது. என்ன இது? நானே போடுறேன். பரவாயில்ல, வாடா. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யம். எனக்கு சரியா பெல்ட் போட்டுக்க வராது. வழக்கமா இவதான் போட்டு விடுவா பெல்ட். இத பாரு சந்துரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த ஒளிமரம் இருக்க கூடாது. இதுதான் எங்க பாலிசி. நாங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஃப்ரீயா தான் பழகுவோம், ஆனா ஓவரா போக மாட்டோம். தட்ஸ் குட். ஐ லைக் இட். நாங்க ஃப்ரீயா பழகுறத நீ லைக் பண்றியா? அது இல்ல தியாகு. சரி சரி, வா டிஃபன் சாப்பிடலாம், வா கம். நீ வரலையா? நான் இன்னும் குளிக்கவே இல்லையே. மை காட், இதனால என்கிட்ட சொல்லவே இல்லையா? சந்துரு, இது ஜோக். நாங்க ரெண்டு பேரும் இப்படிதான் அடல் சொல்லி ஜோக்க அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருப்போம். நான் கொடுத்து வச்சவன், காசு கொடுக்காம இதெல்லாம் பார்த்து ரசிக்க நல்ல சான்ஸ். ஏய், என்னடா அது? ஓ, உங்க ரெண்டு பேரோட அந்யோன்யத்தை பார்த்து ரசிச்சதுல இதை மறந்துட்டேன். டேய், என் பிரசன்ட் மிஸ்ஸஸ் தியாகு. ஸ்டாப். அர்ச்சனா. ஓகே அர்ச்சனா, இது உங்களுக்கு. நோ, உனக்கு. ஓகே பாபா, உனக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா உன் பிரசன்டேஷன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கப்ளிங்ஸ். லவ்லி சாரி. தேங்க் யூ சந்துரு. தேங்க்ஸ் சொன்னா போதாது, இத நீங்க நீ கட்டிக்கிட்டு வரணும். உனக்கு பொருத்தமா இருக்கான்னு தியாகு சொல்லணும். என் செலக்ஷனுக்கு அவன் சர்டிபிகேட் கொடுக்கணும். யாகு, அப்ப வா. என்ன முடிக்கிற? வா ரூமுக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நீ இப்பதானே சொன்னேன்,
நம்ம பழக்கத்தை எல்லாம் மாத்திக்க கூடாதுன்னு. பழக்கமா? அதான்டா, நீ புது புடவை வாங்கிட்டு வந்தியா? அது வந்து என்ன சொல்லிடுறத? இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா முடியுமா? நானே சொல்லிடுறேன். எப்ப புதுப்படம் வாங்கிட்டு வந்தாலும் இவர் தான் எனக்கு கட்டி விடுவாரு. எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம். அப்போ இவனுக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாலும் நீதான்? இல்லையே, எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த சான்ஸே தேவை கொடுக்கறதே இல்ல. என்னாச்சு? கண்ட இடத்துல கிள்றாரு. இது ஏ இல்ல, டபுள் ஏ. ராணியோட அண்ணனு அது சரியான பைத்தியம் போல இருக்குடிமா. பியூட்டிஃபுல் சீனரி எல்லாம் இருக்கு, நான் கொஞ்சம் போட்டோ எடுக்கணும். தியாகு நிறுத்து. தியாகு, நீ திரும்பி வரும்போது நான் இங்கே நிக்கிறேன், என்ன பிக்கப் பண்ணிக்க. ஓகே பாய். தனக்கு தானே பேசிக்குது, இஷ்டத்துக்கு பாட்டு பாடிக்குது. ஆமா ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். என்னடி நின்னுட்ட? காசு கீழே விழுந்துச்சு, அதை தேடிட்டு இருக்கேன். நீ வந்து தேட. ஏய், கிடைச்சிருச்சு. வாடி போலாம். இத பாருங்க, அந்த பாண்டி வீட்ல. எந்த பாண்டி? அதாங்க அந்த ஏர்கோணி கிராமத்துல இல்ல. ஓஹோ, அந்த கிராமத்து பாண்டியா? அவரோட மகளுக்கு கல்யாணமா, நேர்ல வந்து கூப்பிட்டு போனாரு. நம்ம 2 பேரும் கண்டிப்பா வரணுமா. அவங்க கல்யாணமே ரொம்ப வேடிக்கையா இருக்கும்ல. நம்ம சந்திரனை கூட்டு போலாமா? ஓ, பேர் சொன்னாதான் வழி கிடைக்கும். நித்யா. லவ்லி நேம். கல்யாண பொண்ணு அந்த மாலைய மெல்ல மெல்ல நகர்ந்து போய் மேடையில இருக்கிற மாப்பிள்ளை கழுத்துல போட்டுறணும். ஆனா புள்ள வீட்டுக்காரங்க அந்த பொண்ணு நகர விடாதபடி ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு சாமர்த்தியமா ஒருத்தர் மேல கூட படாதபடி மெல்ல மெல்ல நகர்ந்து போய் மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போட்டுறணும். அந்த பொண்ணுடைய பொறுமைய, நிதானத்தை சோதிக்கத்தான் எங்க இனத்துல இப்படி ஒரு சம்பிரதாயம். பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். பாருங்க.
கன்னி பொண்ணு கை மேலே கட்டி வச்ச பூமாலே யோகம் வரும் நேரம் மாலை வந்து சேரும் யோகம் வரும் நேரம் மாலை வந்து சேரும் கல்யாணம் dum 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 get dum 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 get dum 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 get dum 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 get கண்ணுக்குள்ள வெட்டப்படும் கிளி அச்சச்சோவென அச்சம் கொண்டது தூரம் கண்டு தப்பிச் செல்லும் அட டிக் 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 என நெஞ்சு துடிக்குது கண்ணுக்குள்ள வெட்டப்படும் கிளி அச்சச்சோவென அச்சம் கொண்டது தூரம் கண்டு தப்பிச் செல்லும் அட டிக் 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 என நெஞ்சு துடிக்குது மச்சானின் கண் பேசும் மௌனத்தில் பெண் பேசும் மச்சானின் கண் பேசும் மௌனத்தில் பெண் பேசும் கன்னி பொண்ணு கை மேலே கட்டி வச்ச பூமாலே அது பத்திரம் பத்திரம் மேடையில் வந்தது முத்தம் தரதம் தர யாரது கண்டது அது பத்திரம் பத்திரம் மேடையில் வந்தது முத்தம் தரதம் தர யாரது கண்டது கிட்டப்போ மைனாவே தொட்டுப்பா நைனாவே கிட்டப்போ மைனாவே தொட்டுப்பா நைனாவே இன்னைக்கு தோப்புக்குள்ள காவல் இல்ல பாடிக்கொண்டே வா புள்ள யோகம் வரும் நேரம் மாலை வந்து சேரும் யோகம் வரும் நேரம் மாலை வந்து சேரும் கல்யாணம் ஏய் அர்ச்சனா எந்த கோட்டையை பிடிக்க யோசிச்சுட்டு இருக்க நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் செஞ்சுட்டு இருக்க கூடாது தியாகு. டூ லேட் இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் வருத்தப்படல நம்ம ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாமேன்னு நினைச்சேன். இப்போ லவ் பண்ணிட்டு தானே இருக்கோம் கிளுகிழு பிள்ளையே நினைச்சா ரூமுக்குள்ள போறோம் பேசுறோம். என்ன திடீர்னு சுஜாதா நாவல் ஏதாவது படிச்சியா நாவல் படிக்கல. இன்னைக்கு போயிருந்தமே அந்த கல்யாணத்துல ஒரு காதல் காட்சியை பார்த்தேன். உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். காதல் காட்சியா ஆமா, ஹீரோ நம்ம சந்துரு, ஹீரோயின் ராஜுவோட தங்க நித்யா. நிஜமாவா பின்ன பொய்யா சொல்றேன்? சைட்டோ சைட்டு நான் உங்க சைட் அடிச்சதை பார்த்து நானே ஒரு மாதிரி ஆயிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? சந்துரு, உனக்கு 100 ஆயுசு. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? நித்யா உன் வலையில விழுந்துட்டா போல இருக்கே. நீ பாத்துட்டியா? வேற யாராவது பாத்திருந்தா உன் தலையை அங்கேயே சீவி இருப்பாங்க. யாகு வேண்டாம் சந்துரு, அந்த இனத்துல இருக்கிற எந்த பொண்ணோட ஸ்நேகம் வச்சுக்கிட்டாலும் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பயங்கரமான கட்டுப்பாடு இருக்கு. தியாகு, நான் அவளை ரொம்ப விரும்புறேன். ஃபார்கெட்டர் இல்லனா உங்க அப்பா உன்னையே மறந்துட வேண்டியதா இருக்கும். ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? இளம் காதலர்களை பிரிக்கிற பாவம் உங்களை தான் வந்து சேரும். அர்ச்சனா, அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்ச நீ கூட இப்படி பேசுற? இவன் மெட்ராஸ்ல எந்த பொண்ணையாவது காதலிக்கட்டுமே? ஆமாண்டா, அத்தை பொண்ணையும் மாமன் பொண்ணையும் காதலிக்கிறதுல என்னடா த்ரில்? லைஃப்ல ஒரு அட்வென்ச்சர் வேணா?
என்னால எச்சரிக்கை தான் முடியும். அப்புறம் உன் இஷ்டம். அப்ப என்ன முடிவு? நித்யாவை அடைந்தே தீருவேன். இதுதான் முடிவு. சபாஷ், உங்க காதல் கதை ரொம்ப விறுவிறுப்பா போகும் போல இருக்கே. அப்பப்ப நடக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்றியா? பாலிஷ்டா தான் சொல்வேன். பின்ன பச்சையா அவ கேக்குறேன். ஐயோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? நில்லுங்க. யார் நீங்க? நான் சந்துரு, பிகாம். யாரா இருந்தா எனக்கு என்ன? தள்ளி நில்லுங்க. நீங்க எடுக்கடி முள்ள. ஏய், கிட்ட வந்தீங்க தொலைச்சிடுவேன். முள்ள சரியா எடுக்கலனா தனமாயி செப்டிக் ஆயி மேல மேல போய் கடைசில உயிரே போயிடும். எவ்வளவு பெரிய படி படிச்சுட்டு வந்திருக்க? விளையாடுறீங்களா? தலை உட்காரு. காலை நீட்டு. உயிர் போயிடுமா மேடி? அப்ப நீங்களே எடுங்க. என்னங்க சுத்தமா உட்கார்ந்துட்டீங்க? மணிக்கணக்கா முள்ள எடுக்க போறீங்களா? இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். முள்ளாச்சே முள்ளு. போச்சு போச்சு எல்லாம் போச்சு போச்சு. முள்ளு முள்ளு மேஸ்திரி. தம்பி, இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. நீங்க முழுசா மெட்ராஸ் போய் சேர மாட்டீங்க. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரியா? இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கைய பிடிக்கிறீங்க, காலை பிடிக்கிறீங்க. அது இல்ல மேஸ்திரி, பாவம் அந்த பொண்ணு கால்ல முள்ளு குத்திருச்சு எடுத்தேன். நீங்க ஏன் அந்த முள்ள எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். தம்பி, இந்த மாதிரி ஜாதிகார பொண்ணோட கால்ல முள்ளு குத்திச்சுன்னு வைங்க, வெளியூருக்காரங்க நம்ம தொட்டு எடுக்க கூடாது, கொண்டுகிட்டே போகணும்னு விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா சட்டம் அப்படி. என்ன மேஸ்திரி? என்ன மேஸ்திரி? வெங்காய மேஸ்திரி. தம்பி, இந்த ஊர் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது. அம்மா, இருங்க இருங்க. அதாவது இந்த ஊர் ஜாதிகார பொண்ணு மனசுடைஞ்சு ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்குதுன்னு வைங்க. ஐயோ, இருங்க தம்பி. அம்மா, வெளியூருக்காரங்க நாம அந்த பொண்ணை தொட்டு தூக்க கூடாது, ஆத்தோட போட்டோன்னு விட்டுற வேண்டியதான். ஐயோ அப்பாடி. ஏன்னா ரெண்டாவது சட்டம் பிடி. என்ன இது அக்கிரமமா இருக்கு? அக்கிரமமா? இளரத்தத்துல பேசுறீங்க. தம்பி, பயங்கரமான கதை ஒண்ணு. ஞாபகப்படுத்தி சொல்லு. தம்பி தம்பி, கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த மாதிரியான ஜாதிக்கார பொண்ணு பேரு ஜானகி. அந்த பொண்ணு கிட்ட வெளியூருக்கார பழக ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், அடுத்த நாள் ஒரு காலை வெட்டி விட்டானுங்க. பாவம், அந்த பையன் இப்ப விந்தி விந்தி நடக்கிறான். ஏன் தம்பி, தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு அந்த விந்தல் தேவையா? இந்த கட்டுக்கதைய என்ன நம்ப சொல்றீங்களா? கட்டு கதையா? நான் சொல்றது கட்டு. தம்பி, நான் சொன்னேனே, பாவம் அந்த ஆளு இவர்தான். மேஸ்திரி, இந்த துப்பாக்கிய வாங்க எனக்கு இவ்வளவு நாளாச்சு. மேஸ்திரி, நீ சொல்றது நிஜம்தான்? என்னடா என்ன இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிற? இன்னொரு காலையை வெட்டணுமா? காலை வெட்டினவன காத்திருந்து பழி வாங்கிட்டானே. திட்டம் போட்டு இதை செஞ்சுட்டு அவனும் தற்கொலை பண்ணிட்டானே. அந்த ராசப்பனை அநியாயமா சுட்டுப்டான்டா அவன். அதான் மச்சான், நம்ம ஜாதி பொண்ணுங்க மேல வெளியூர்காரன் கண்ணு பட்டா கைய கால வெட்டி பிரயோஜனம் இல்ல, அவங்க தலைய சீவி கொடிமரத்துல சொருகணும், அவ்வளவுதான். வாஞ்சி, நீ சொல்றது சரிதான்டா. அப்படி ஒரு தடவை செஞ்சு காட்டினாத்தான் அப்புறம் ஒரு பையன் நம்ம வகைரா பக்கம் வாலாட்ட மாட்டான். பாத்தியா மச்சான், ஆத்துக்கு தண்ணி கொண்டு வரேன்னு போய் இதுக போடுற ஆட்டமும் கொம்மாளமும். என் தங்கச்சி அப்படி இல்லடா, அது தங்கண்டா. ஏய் நித்தி, எப்படி வர? வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அவளை ஏண்டி கூப்பிடுறீங்க வேலை வெட்டி இல்லாம?
உனக்கே அதெல்லாம் எங்கம்மா நித்தி? தாயா ஆட கூப்பிடுறாங்க அண்ணே. எனக்கும் பொழுது போக வேணாமா? ஆமா, வயசு பொண்ணுங்க, அதுகளுக்கும் பொழுது போகணும்ல. டேய் வாஞ்சி, சுக்கு காபி சாப்பிடுறியா? இப்பதான் மச்சான் வீட்டுல குடிச்சிட்டு வரேன். நித்தி உனக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்க, கல்யாணத்துக்கு நாள் குறிக்க மாட்டேங்கிறியே. நித்திய யாரும் கொத்திட்டு போறது இல்லடா. அப்ப உனக்கு தான் அப்பாரு தவசம் இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிட போகுது. அப்புறம் உங்க கல்யாணம் தானே. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். நீங்களா குளிச்சிட்டு அப்புறமா வாங்கடி. அங்கே நில்லுங்க. அவங்க நம்மள பாத்துருவாங்க. நாம அந்த பக்கம் போயிடுவோம். கை கொடுக்கவே இப்படி வெக்கப்படுறியே, இன்னும் எவ்வளவோ இருக்கே. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன். நித்யா, நித்யா. அஞ்சி மரப்பாலத்துக்கிட்ட நம்ம ராஜோட தங்க நித்தியும் ஒரு வயசு பையனும் கட்டி பிடிச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? வா. சரி வரேன். ஏண்டா எஸ்டேட் விட்டு அம்மாவையா வந்து ஆம்புலன்ஸ் சொன்ன? இல்ல வாஞ்சி, இதே நீல கலர் கால் சட்டை மஞ்ச பனியனு ஒரு ஆம்பளை தான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தான். என் கண்ணால நான் பார்த்தேன். போட குருட்டு முண்டம். தேங்க்ஸ் அர்ச்சனா, சமயத்துல வந்து காப்பாத்துன. நான் காப்பாத்தல. நம்ம 2 பேரும் போட்டிருக்கமே ஒரே மாதிரியான ட்ரெஸ், அது காப்பாத்துச்சு. மேஸ்திரி, வெள்ளக்காரல முதலாளி வீட்டுக்கு வந்திருக்கிற பையன் யாரு? வெள்ள கார்ல வந்திருக்காரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். பையன் எப்படி, நல்ல மாதிரியா இல்ல? பையன் ரொம்ப நல்ல மாதிரிங்க. வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. அதுக்காக வாயில விரல வைக்காதீங்க. ஏன்னா நான் வச்சது இல்ல. ஆமா, எது கேக்குறீங்க? நம்ம ஊரை பட்டணம்னு நினைச்சுக்கிட்டு கார்ல சர்றப்புறன்னு போறதும் வரதும், நம்ம பொண்களை பார்த்து சிரிக்கிறதா? ரொம்ப தப்பாச்சுங்களே. நீ அவன் கூட சுத்துறியா? நான் எங்க அவரோட சுத்த போறேன்? அவர் ஐயா வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி. அவர் கேட்ட கேள்விக்கு டான் பதில் சொல்வேன். அவர் இது ஆறான்னு கேட்பாரு, ஆமாங்க இதுக்கு பேரு ஆறுதான். இது மலையான்னு கேட்பாரு, ஆமாங்க எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. சரி போ. உன் முதலாளி கிட்ட போவானான்னு பாக்குறேன். அவன்கிட்ட சொல்லி வை. சொல்றேன். என்ன என்ன என்ன? மறுபடியும் சொல்றேன், அவன் அங்க நின்னா எங்க நின்னான்னு தெரிஞ்சது ஒன்ன தொலைச்சிருவேன். சரி, என்ன தொலைது? தம்பி, என்னங்க தம்பி, என்ன அள்ளி கார்ல போட்டு வந்துட்டீங்க? பேச்சு துணைக்கு ஆள் வேண்டாமா? அது வாஸ்தவம் தான். எங்க முதலாளி, அதாவது உங்க ஃப்ரெண்டு தியாகோட அம்மா எங்க வர்றாங்க, அவங்களுக்கு சரா கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், இல்ல நெருக்கமா பேசணும். இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்? அப்பப்ப ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பேன். தம்பி, என் முதல்ல கூட முடியல, என் சம்சாரம் போயிட்டா. ஐயோ பாவம், அவ்வளவு சின்ன வயசுலயா? தம்பி, நீங்க நினைக்கிற போயிட்டா இல்ல, இன்னொருத்தனோட போயிட்டா. அன்னில இருந்து எனக்கு கல்யாண ஆசையை விட்டு போச்சு. ஆனா என் முதலாளி தம்பதிகளை பார்த்ததுக்கு அப்புறம் லேசா ஒரு சபலம். 35 வயசுல ஒரு பொண்ணு, டீச்சர் அம்மா, விதவை,
அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். யோ நீ கூட பரவாயில்லையா? ஆனா தம்பி உங்களை மாதிரி இல்லனா அந்த பொண்ணை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இந்த ஊர் ஜாதிக்கார பொண்ணு இல்ல வெளியூர்கார பொண்ணு தானே சத்தியம் வாங்கிட்டு அப்புறம் தாலி கட்ட போறேன். ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? உங்களுக்கு என்ன தம்பி விளையாட்டா இருக்கு? தம்பி அந்த நித்யா புத்தியா அந்த வகைராவை சேர்ந்த பையன் ஒருத்தன் வாஞ்சின்னு பேரு என் சட்டையை பிடிச்சுக்கிட்டான். யோ மேஸ்திரி, வெள்ள வண்டியில ஒரு பையன் முதலாளி வீட்டுக்குள்ள வந்தானே அந்த பையன் யாரு? அவனோட சேர்ந்து நீ சுத்துறாம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு மிரட்டிட்டு போறான் தம்பி. தம்பி நமக்கு இருக்கு தம்பி மெட்ராஸ் இல்லாத பொண்ணுங்களா 16 வயசுல இருந்து சைஸ் வாரியா பொண்ணுங்க இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு செட்டப் பண்ணேன். நமக்கு ஏன் தம்பி வம்பு? ஆமா தம்பி, இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? அர்ச்சனா ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும்னா வாங்கிட்டு போயிடுவோம். அது வாஸ்தவம் தான். எக்ஸ்கியூஸ் மீ, ஹார்லிக்ஸ் இருக்கா? 1 minute. மெட்ராஸ் தம்பி, சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது. அது வராம இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை வாங்கி கூட. ஏன் இது ஹாஸ்பிட்டலா? ஆள பாரு. அது வாஸ்தவம். பரவாயில்ல, வந்துட்டா வந்துட்டா. தம்பி ஒதுங்கு 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 ஒதுங்கு. ஐயோ என்ன வண்டியிலே படிச்சு படிச்சு சொன்னா கேட்டீங்களா? அங்க பாக்காதீங்க, அங்க பாக்காதீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அங்க பாக்காதீங்க. ஹார்லிக்ஸ் வேணுமா வேணாமா? வேணும் வேணும். இப்பதான் நல்ல புள்ள. தம்பி எங்க பார்த்து என்ன செய்ய பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சோடா கலர்ல என்ன இருக்கு? முதல்ல போங்க. முந்திரி பருப்பு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்க போறீங்களா தம்பி? அதானே பார்த்தேன். உங்களுக்குன்னு வாட்டமா கண்ணாடி வச்சிருக்கான். சந்துரு, உங்க காரை வெளியில பார்த்தேன், அதான் உள்ள ஓடி வந்துட்டேன். ஒரு இடம் விட மாட்டீங்களே. இதுங்க ரெண்டுத்துக்கும் நான் தான் உள்கைன்னு என்ன வெட்ட போறானுங்க. சார், ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கியாச்சு. அந்த பொண்ணு அவ அப்பவே போயிட்டா. அப்பாடா, வாங்க போலாம். தம்பி நல்ல வேளை தம்பி, அந்த பொண்ணு எங்க நம்மளோட வந்துடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஐயோ ஐயோ தம்பி தம்பி, இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பொண்ணுக்கு என்ன துணிச்சல் இருந்தா நம்ம பின்னாலே ஏறி வந்துட்டு நம்மளே கரெக்டா பண்ணுது. தம்பி இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம். மரியாதையா வண்டியை நிறுத்து, என்ன இறக்கி விட்டுரு. தென்றல் பொன்னேகம் நம் பந்தல். இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை
தாலாட்டும் தென்றல் பொன்னேகம் நம் கண்கள் உன் கூந்தல் என் ஊஞ்சல் வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவே இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வீராவே வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவே இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வீராவே பூவிலே மெத்தைகள் தைப்பேன் கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன் பூவிலே மெத்தைகள் தைப்பேன் கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன் நீ கட்டும் சேலைக்கு நூலாவேன் ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் கண்கள் உன் கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் கண்கள் கூப்பிட்டு விசாரிச்சுட்டா போகுது. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க தங்கச்சி எஸ்டேட்டையா தியாக வீட்டுக்கு வந்திருக்கானே ஒரு பையன், அவங்க கூட அடிக்கடி சேர்ந்து கும்மாளம் போடுறான். இது நம்ம கிராமத்துக்கே அவமானம் இல்லையா? மச்சான், நான் கூட கேள்விப்பட்டேன். அவனை இப்படியே விட்டுறக்கூடாது. நித்யா, வாழ்க்கையில எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க. ஆனா தன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு தான் அமையுது. அந்த சில பேர்ல நானும் ஒருத்தனா இருக்க முடிவு பண்ணிட்டேன். இது நடக்கிற காரியமா? கிடைக்காத பொருளுக்கு நான் ஆசைப்பட்டுட்டேன் சந்துரு. குழந்தைத்தனமா ஏன் கண் கலங்குற? என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்துரு. பயப்படாத நித்யா, இன்னைக்கே என் கூட வரியா சொல்லு. நான் என்னோட உன்னை கூட்டிட்டு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பாக்குற? நம்பிக்கை இல்லையா? கை நீட்டு. சத்தியமா சொல்றேன், இந்த கையை நான் ஆயுஸ் பூரா விடவே மாட்டேன். இதுக்கு சாட்சி இந்த ஆத்தங்கரை, இந்த அழகான சின்ன இடம், இந்த மலர்கள், இதெல்லாம் தான் சாட்சி. நாங்கெல்லாம் உங்ககிட்ட எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவ்வளவு அடக்கமானவரா தெரியலீங்க. ரொம்ப நல்ல பையனாச்சே, படிச்சவன் இல்லைங்க. அவர் என் தங்கச்சியை சந்திக்கிறதாவும் அவகிட்ட பழகிறதாவும் என் காதுக்கு செய்தி வந்திருக்கு. ஐயோ, அது ரொம்ப தப்பாச்சுங்களே. அப்படிலாம் நடக்கூடாதுங்களே. என் காதுக்கு செய்தி வந்தது தப்பா? ஐயோ, அதை சொல்லிங்க. அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசுறது தப்புன்னு சொல்ல வந்தேன். இது வதந்தியா இருக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். இதுவே உண்மையா இருந்தா நாங்க எப்படிப்பட்டவங்க, என்ன நடவடிக்கை எடுப்போங்கிறது உங்களுக்கே தெரியும். இது அநேகமா வதந்தியா தான் இருக்கும். அவன் தவறான வழிக்கு போக மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க விருந்தாளி ஆச்சுங்கிறதுக்காக தான் மரியாதையா வந்து தகவல் கொடுத்தேன். கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. சொல்றேங்க, புத்தி சொல்றேங்க, நானும் சொல்றேங்க. இத பாருங்க, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அங்கமா குறைச்சிருவாங்க. அப்புறம் நீங்க அரைக்குறை உடம்போட தான் அல்லாணும் அப்படின்னு சொல்றேங்க. இத பாருங்க, சிரிச்சு வருது அவங்க சுபாவம்னா அதை நீங்க கண்டிப்பா மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அதையும் சொல்றேங்க. அப்ப நீங்க புறப்படுங்க. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சுங்க, நாங்க வரோங்க. நெல்லு
இந்நேரம் எங்க இருந்துட்டு வர? நான் கோடி விட்டு தானோ கனகாத்தியோட பொண்ணு திலகா எல்லாரும் ஆத்தங்கரையில தனம் திலகாவெல்லாம் 4-5 தடவை 1/4 மணி நேரத்துக்கு முன்னால கூட வந்து உன்னை தேடிட்டு போயிருக்கிறாங்க. எங்கிட்டயா கதை இழக்கிற? உண்மையை சொல்லு, யாரோட இருந்துட்டு வர? நீயா சொல்ல மாட்ட? உண்மையை நான் வர வைக்கிறேன். வளர்ந்த பொண்ணு சந்துரு, மணி 10 ஆச்சு, இன்னும் தூங்க போல? தூக்கம் வரல. சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நாளை காலையிலேயே நீ ஊருக்கு போயிடணும். என்ன சொல்ற? உன்னை பத்திரமா உங்க அப்பா கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு சொல்றேன். விருந்தாளிய வீட்டை விட்டு போக சொல்றமேன்னு எனக்கும் வேதனையா தான் இருக்கு. வேற வழி இல்லை. ஏன்னா நீ உன் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க. நித்யா, என்ன உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க சந்துரு, கூட்டிட்டு போயிடுங்க. இப்படி இந்த ராத்திரியில வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கே, இதனால ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவுகளை நீ நினைச்சு பாத்தியா? இவ ஒரு வேகத்துல வெறியில ஓடி வந்திருக்கா தியாகு. ஏதாவது சமாதானம் சொல்லி இவளை இவ அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிடலாம். வாங்க. அம்மா, இங்க என் அண்ணன் கிட்ட ஒப்படைக்கல, ஒரு சின்ன பொண்ண பலி கொடுக்குறீங்க. இனிமே நான் என் வீட்டுக்கு போறதும் தற்கொலை பண்ணிக்கிறது ஒண்ணுதாம்மா. நீ என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு உடந்தையா நாங்க இருக்க மாட்டோம். புறப்படு. என்னங்க பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க சந்துரு, நீங்க அம்மா என்ன திரும்பி போக சொல்றீங்க? பாருங்க சந்துரு, நல்லா பாருங்க. இப்ப சொல்லுங்க சந்துரு, மிருகத்தை அடிக்கிற மாதிரி எங்க அண்ணன் என்ன அடிச்சிருக்காரு. நித்யா, உன்னை என்னோட கூட்டிட்டு போறேன். இப்பவே என்னோட கூட்டிட்டு போறேன். சந்துரு, எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்க நான் தயாராயிட்டேன். இனிமே என் நித்யாவை என்னால கைவிட முடியாது. சந்துரு, தியாகம், என்னால உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிரு. வாட் டு யூ மீன்? சந்துரு, நீ நல்லா இருக்கணும். எனக்கு அதாண்டா வேணும். அர்ச்சனா, உன் கூட பிறந்த சகோதர மாதிரி என்ன நடத்தின. என்னால உன்னை மறக்கவே முடியாது. பெஸ்ட் ஆஃப் லக் சந்துரு. பை தியாகம்.
இவ்ளோ பெரிய வீடு ரொம்ப அழகா இருக்கு சந்திரு. அழகா அப்புறம் ரசிக்கலாம், முதல்ல வா உள்ள போவோம். கொஞ்சம் இருங்க, என் பெட்டி எடுங்க. எதுக்கு? எடுங்களேன் சொல்றேன். என்ன இது? எங்க அம்மா எனக்கு அது கொடுத்திருக்காங்க. அவங்க ஞாபகார்த்தமா இதை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஏன் கழுத்துல போட்டுக்கல? சங்கிலியா இருந்து போச்சு. பரவாயில்லையே. மேலாடை இல்லாம போனா உங்க அப்பா அம்மா அசிங்கமா நினைப்பாங்க இல்லையா, அதனாலதான். சரி வா உள்ள போ. அப்பா, நான் மேல வரலாமா? நீ மட்டும் இல்ல, அவளும் தான். உட்காரு. 2 பேரும் தான். ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி, டீ, பிரேக்ஃபாஸ்ட்? வேண்டாம்ப்பா. இவ பேரு நித்யா. வந்து நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். நீ போன இடத்துல இவளை சந்திச்ச, 2 பேரும் காதலிச்சீங்க. அப்பா, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தாராஜன் நேத்தே எனக்கு ட்ரங்கால் போட்டு சொல்லிட்டான். ஜாதி கட்டுப்பாட்டை மீறி இவ உன்னோட ஓடி வந்திருக்கா இல்லையா? இல்லப்பா, என்ன நம்பி வந்திருக்கா. நானும் உன் பேர்ல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன்டா. சந்துரு, என்னடா அநியாயம் இது? தைரியமா இவளை கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறியாடா? ஆமாமா, உங்க அனுமதியோட, உங்க ஆசீர்வாதத்தோட. டேய், உங்க அப்பா மானம் மரியாதை எல்லாம் என்னடா ஆறுது? ஜானகி, நீ எதுவும் பேசாத. சந்துரு, உடனே அவளை கூட்டிட்டு அவ ஊர்ல விட்டுட்டு வா. போ. அது மட்டும் என்னால முடியாதுப்பா, நிச்சயமா முடியாது. You bloody rascal, unfaithful fellow, get out. போடா வெளியே. குடும்பத்துக்கே ஒரே வாரிசுன்னு உன்னை எவ்வளவு செல்வாக்கோட வளர்த்தேன். உன்னை பெருசா கொண்டு வரணும்னு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்டேடா. இதுக்கெல்லாம் என்ன அழலாமா? துணிச்சல் இருந்தா பெத்தவங்களை அழாது. மதிக்காம நீ இந்த முடிவுக்கு வந்திருப்ப. நான் இதை கௌரவத்தை எதிர்பார்த்தேன். நினைச்சு பார்க்க வேண்டாம், ஸ்டேட்டஸை எண்ணி பார்க்க வேண்டாம். என் முகத்துல நீ விழிக்காதடா. கண் மருவா எங்க போய் தொலை. இன்னும் அழுதுட்டு இருக்க. இதோ பாரு, யார் என்னை விட்டு பிரிஞ்சாலும் சத்தியமா நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எங்க கண்ணை தொடச்சுக்க. டியர், வெளியே போகும்போது வழக்கமா கொடுக்கறத கொடுத்துட்டு போங்க. வாங்க ராஜு. கடைசியில் என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? பெரிய இடத்து பையன் அவனை தூக்கி வச்சு பேசுறீங்களே, இப்ப அவன் தங்கச்சி இழுத்துட்டு ஓடிட்டான். ராஜு, மறைக்காதீங்க. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். இப்படி ஒரு தலைக்குனிவு ஏற்படும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால கூட இத நம்ப முடியல. அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை அணு அணுவா வெட்டலன்னா எனக்கு நிம்மதி கிடைக்காது. பட்டணத்துல அவன் எங்க இருக்கான்? அவன் விலாசம் என்ன? வந்து அவன் காலேஜ்ல படிக்கும்போது என் கூட பழகினதுதான். அவன் வீடு எங்கன்னு எனக்கு தெரியாது. அவனை காப்பாத்துறத நினைச்சு வீணா என் பகை தேடிக்க வேண்டாம். ஐயா ஐயா ஐயா, அவர் பகை நமக்கு இருக்குங்க. பேசாம விலாசத்தை சொல்லுங்களேன். யோ மேஸ்திரி, ஐயா தான் விலாசம் தெரியாதுங்கறாருல, அப்புறம் நீயே உளர்ற. அம்மா, நான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரை பார்த்தா உளர ஆரம்பிச்சிடுறேன். இதோ பாருங்க ராஜு, நான் தங்கி இருந்த ஹாஸ்டலுக்கு அவன் வருவான் போவானே தவிர நான் அவன் வீட்டுக்கு போனதில்லை.
அவன் விலாசமும் எனக்கு தெரியாது. விலாசம் தெரியாது. ஆ. சார், உங்களை பார்த்தா ரொம்ப சின்னவங்களா தெரியுது. முகம் தான் சார் குழந்தைத்தனமா இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க தான் சார். அதுக்கு இல்லப்பா, இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறீங்களா? விலைவாசிலாம் பயங்கரம். இன்னும் போக போக ஏறுமே தவிர இறங்காது சார். கொஞ்ச நாளாவது இவங்களும் அனுபவிக்கட்டுமே லைஃப. அப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க பூர்ண சம்மதம். சார், எங்க 2 பேருக்கும் சம்மதம் சார். நான் சாட்சி, அவ்வளவுதான். ஒரு சாட்சி போறாதப்பா. ஒரு பட்டாளமே வரும் சார். உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உன் வயசு என்ன? 23, 23. உன் வயசு? நான் சொல்றேன் சார். நீ சுமாரு. இவ வயசு வந்து நீ பேசாத, அவ பேசட்டும். வயசை கேக்குறாரு. வயசு என்னம்மா? 17 சார். 17? ஐயோ, ஆமா சார், 17. விளையாட்டா இருக்கா உங்களுக்கு? சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. 17 வயசுல எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சார், அவ அவசரப்பட்டு அப்படி சொல்லிட்டா. அவ வீட்டுல சரியா ஜாதகம் கணிக்கல. அவ வயசு 21. ஆமா சார். போய் சொல்லாத. அவளே 17 சொல்லிட்டா. நியாயமா நான் போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும். நல்ல பையனா ஒழுங்கா அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ. நல்லா உபதேசம் பண்றீங்க சார். நாங்க வரோம். மாலையை விட்டு போறீங்களே. திருட்டு கல்யாணம் பண்ணிக்க இன்னொரு ஜோடி வராமலா போயிடும். அவங்களுக்கு எங்க உபயமா இருக்கட்டும். வாங்க. எங்க ஆ? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உன் பேர்ல தப்பே இல்ல. உன் வயசை அதிகமா சொல்லணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்க நான் தான் மறந்துட்டேன். இப்ப என்னங்க பண்றது? உனக்கு கல்யாண வயசு ஆகுற வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். டேய் திலீப், இப்ப எங்கடா தங்குறது? கவலைப்படாத, என் ஃப்ரெண்டோட இடம் காலியா இருக்கு. அவன் டிரான்ஸ்பர்ல கோயம்புத்தூர் போயிட்டான். மறுபடியும் இதே ஊருக்கு மாத்திக்கிட்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் வந்தா இடம் கிடைக்காதுன்னு காலி பண்ணாம வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் வர்ற வரைக்கும் அங்கேயே தங்கலாம். இதுதான்டா ஹால். ஏதோ உட்கார 2 சேரை விட்டு போயிருக்கான். டேய், ஹால் நல்லா பெருசாவே இருக்கு. நாங்க 2 பேரும் சடுகுடுவே ஆடலாம் போல இருக்கு. சடுகுடு ஓட நிறுத்திக்குவோம். வேற எந்த விளையாட்டும் வேண்டாம். நெக்ஸ்ட். இதுதான் உங்க பெட்ரூம். வசதியா டபுள் காட்டு விட்டுட்டு போயிருக்கான். இது எதுக்குங்க? இழுத்து மூடிடலாம். மூடு விழா உடனே எதுக்கு? அதெல்லாம் அபசகுணம். அதுக்கு இல்லைங்க. ஏதோ என்ன மறந்து நான் கட்டில உட்காருவேன். ஏதோ உங்களை மறந்து நீங்களும் என் பக்கத்துல உட்காருவீங்க. ஏதோ என்ன மறந்து நான் களைப்புல சாய்வேன். ஏதோ உங்களை மறந்து. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வேணா வெளியே நிக்கிறேன். எதுக்கு இளமரவா காமரவா பேசணும்? நீங்க டீடைல்டாவே பேசுங்க. டேய் மறந்துட்டியா? நான் ஸ்ட்ரிக்ட் பேச்சுலர், அவ ஸ்ட்ரிக்ட் பேச்சுலி. we are friends, that's all. அவ பெட்ரூம்லனா நான் ஹால்ல, நான் பெட்ரூம்லனா அவ ஹால்ல. அவ்வளவுதான். பாப்பமே உங்க வைராக்கியத்தையும். கமான். இதுதான் உங்க கிச்சன். ஹை, பெருசா இருக்கே. நல்லதா இருக்கு. வெரி குட். சமையல் பாத்திர சாமான்லாம் வாங்கி போட்டா இவ சமைச்சிட்டு போறா. சமையலா? நானா? எனக்கு சாப்பிடதான் தெரியும். போச்சுடா. இனிமேல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சுத்த வேண்டியதுதான். 1 மினிட். ஃபைனான்சியல் பொசிஷன் என்னன்னு பார்க்கலாம். 100, 200, 300, 400, 500. அடேங்க அப்பா. ஏய், இப்போ 1400 சொச்ச ரூபா இருக்கு. முதல் வேலையா இவளுக்கு Dress எடுக்கணும். எனக்கு எதுக்குங்க Dress? ஐயோ, இங்க வா. உனக்கு எதுக்குங்க Dress? அப்போ Dress போடாம நிக்கிறேங்கறியா? எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. சீ. அப்பா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? டேய் திலீப், நீ விசில் அடிக்கிற அளவுக்கு இங்க எந்த சீனும் நடந்துடல. எங்களுக்குள்ள ஒரு சின்ன ரகசிய ஆலோசனை, அவ்வளவுதான். அது சரி, இப்போ இவளுக்கு Dress எடுத்தது போக மிச்சம் ஒரு 600 ரூபாய் இருக்குதுன்னு வை. அதுல நாங்க எவ்வளவு நாள் காலம் தள்ள முடியும்? கண்ணா, அது அதுக்கு மெட்ராஸ்ல இடம் இருக்கு. சாதாரண சாரதா கஃபேக்கு போனேன். 2 இட்லி 45 பைசா, காஃபி 60 பைசா. அதுவே மெர்ரி லேண்ட்ஸ், ஜாலி லேண்ட்ஸ்னு போனேன்னு வை, பளபளன்னு டேபிள் தான் இருக்கும். இட்லி 1 ரூபா, காஃபி 1 ரூபா. தப்பி தவறி ஏசி ரூம், பெரிய ஹோட்டல்னு போனேன், கொன்னா ஒண்ணு. இட்லி 3 ரூபா, காஃபி 4 ரூபா. எங்க போற? டேய் திலீப், வசதியாவே வளர்ந்துட்டேனா? இனிமேதான் ஒவ்வொன்னா பழகிக்கணும். அது சரி, உனக்கு எப்படா ஆபீஸ்? எப்பப்ப உனக்கு வேணுமோ அப்பப்ப நான் இங்க இருப்பேன். கையெழுத்து போட மட்டும் ஆபீஸ்க்கு கரெக்டா போயிடுவேன். இத போட்டுட்டு வந்துடுறேன். See you.
நித்யா, சல்வார் கமீஸ், புடவை பிளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு வேண்டிய துணி எடுத்துட்டேன். தையக்காரங்கிட்டயும் கொடுத்துட்டேன். ஆனா அவன் என்ன சொல்றான், அளவு வேணுங்கிறான். என்கிட்ட பழைய பிளவுஸ் இருக்கு, நான் வேணா தரட்டுமா? பிரச்சனையே அங்கதானே வருது. கிராமத்துல தைச்சது லூஸ் லூஸா இருக்கும், டைட் ஃபிட்டிங்கா இருந்தாதான் எடுப்பா இருக்குங்கிறான். என்ன செய்யணுமோ? அவனே வந்து அளவெடுப்பேன்னா பல்ல உடப்பட்டா ராஸ்கல்னு அவன் டேப்ப பிடிங்கிட்டு வந்துட்டேன். நானே அளவெடுக்க. நீங்க அளவெடுக்க போறீங்களா? எஸ், ஆஃப்டர் ஆல் நான். வேண்டாங்க, நான் பழைய பிளவுஸே தந்துடுறேன். வளர பொண்ணு அன்னைக்கு இன்னைக்கு நிறைய மாறி இருக்கும்ல. நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, அப்ப நீயே அளவெடுத்துக்க, நான் எழுதிக்கிறேன். வெளியில போங்க, வெளியில போங்க. ம். என்னன்னு எழுத? இடுப்பு சுத்தளவு ஓஹோ. 32. இது எதோட சுத்தளவு? கழுத்துக்கு கீழே. அப்போ வயத்துக்கு மேல. வெரி குட், வெரி குட். என்னங்க? இல்ல, ஃபேன் சரியா சுத்துதான்னு பார்க்க வந்தேன். சுத்துது சுத்துது. கதவு மூடி தாப்பா போட்டு பத்திரமா படுத்துக்க. என்னங்க மறுபடியும்? தண்ணி எல்லாம் இருக்குல்ல? இருக்கு. அதான பார்த்தேன். இல்லனா ராத்திரியில தாகம் எடுத்தா தவிச்ச வாக்கி யார் தண்ணி கொடுப்பா? கதவு மூடி தாப்பா போட்டு பத்திரமா படுத்துக்க. மறுபடியும் என்னங்க? ஒண்ணுமில்ல, 2 தடவை வந்தனா பழக்க தோஷத்துல மறுபடியும் வந்துட்டேன். கதவு மூடி தாப்பா போட்டு பத்திரமா படுத்துக்க. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். என்னதான் ஆசை இருந்தாலும் தைரியம் வேண்டாம். ஏன் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். ஏன் அப்படி பாக்குறீங்க? உன்னை அழகழகா சிங்காரிச்சு எப்படி எப்படியோ கற்பனை பண்ணி பாக்குறேன். ஏன் தெரியுமா? நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். ஆஹா, நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம்.
கை வீசும் என் நாடும் நீதானே எந்தன் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம் உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். ஈர இரவில் 100 கனவு பேதை விழியில் போதை நினைவு பன்னீரில் ஹே இளந்தேகம் நீராடும் பனிப்பூக்கள் ஹே உனை கண்டு தேனூரும் நீ ஆடை அணிகலன் சூடும் அறைகளில் ரோஜா மல்லிகை வாசம் முகவேர்வை துளியது போகும் வரையிலும் தென்றல் கவரிகள் வீசும் நெஞ்சோரம் தள்ளாடும் முத்தாரம் என் நாடும் நீதானே எந்தன் பொன் வசந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம் என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம் உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். பதினெட்டு 19 19 20 21 21 22 இந்த 50 பைசா விட்டீங்களே இத நான் அப்பவே எண்ணியாச்சு. மறுபடியும் எண்ணுங்க. சரி சரி 1 2 3. ஐயோ இந்த 2 நோட்டையும் சேர்த்தேன்றீங்களே. ஒண்ணு பண்ணுவோமா? நோட் எல்லாம் தனி, 8 காயின் தனி, 4 காயின் தனி, பிரிச்சு எண்ணுவோமா? சரி. என்னப்பா லட்சாதிபதி கொட்டி கிடக்கிற பணத்தை என்னவே முடியலையா? வாடா திலீப், நேத்து வரைக்கும் சமாளிச்சாச்சு, இன்னும் டீ கடை வரைக்கும் தான் போகல. என்கிட்ட மிச்சம் இருக்கிற பணத்தை எல்லாம் எத்தனை தடவை என்னாலும் 25க்கு மேல தேராது போல இருக்கு. வாட் நெக்ஸ்ட் தான் புரியல. சரி, ஒரு half an hourல வரேன். சந்துரு கைய நீட்டுங்களே. எதுக்கு? நீட்டுங்களே சொல்றேன். நித்யா, என்ன இது? இத வித்துடுங்க. கிடைக்கிற பணத்தை வச்சு கொஞ்ச நாளாவது தள்ளலாமே. நோ நித்யா, முடியாது. உன் அம்மாவோட ஞாபகார்த்தமா இதை நீ வச்சுக்கிட்டு இருக்க. எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் இதை நம்ம விற்கவே கூடாது. இது உன் தாய் உனக்கு கொடுத்த சீதனம். கொண்டு போய் உள்ளவை, கொண்டு போய் உள்ளவை நித்யா. சந்துரு, நித்யா, சந்துரு, நித்யா, ஏன் அழற? ஒண்ணுல ஒண்ணுல. நித்யா, கண் கலங்கி இருக்கு. உனக்கு என்னாச்சு? என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஒண்ணுல சந்துரு. என்கிட்ட எதையோ மறைக்கிற. ஊர் ஞாபகம், அண்ணன் ஞாபகம் வந்துருச்சா? உங்க ஞாபகம் வந்துருச்சு. எப்படியோ இருக்க வேண்டிய நீங்க அடுத்த நாள் சாப்பாட்டை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, அத பத்தி. நித்யா, நீ இந்த மாதிரி துன்பப்பட்டா சத்தியமா உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். இல்ல, நான் அழ மாட்டேன். இனிமே அழ மாட்டேன். வெரி குட். இதோ பாரு, நான் நிறைய இடத்துல வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இருக்காது. டேய் சந்துரு, இந்தடா 1000 ரூபாய். ஏதுடா உனக்கு எவ்வளவு பணம்? டேய், என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்கற? நான் மிடில் கிளாஸ் தான், ஆனா செல்வாக்கு அதிகம்.
நேரா ஆபீஸ் கேஷியர் கிட்ட போனேன். 1000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டேன். எடுத்தான் கொடுத்தான். தட்ஸ் ஆல். இந்தடா. நீ செய்யற உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா திலீப். ஆனா இந்த பணத்தை உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. எப்படி திருப்பி தர போறேன்னு தெரியாத நிலையில. டேய் ஃபூல், என்ன ஏன்டா தேர்ட் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ற? காலேஜ்ல படிக்கிறப்போ எத்தனை தடவை 100 கொடுத்திருக்கிற, அதுவும் இனாமா. வாங்கிக்கடா. நோ நோ, என் மனசாட்சி ஒத்துக்கல திலீப். ஏய் ஓகேடா, ஓகே. நான் கொடுக்கிற பணம் இனாம் இல்லடா, கடன். இனாமா கொடுக்கிற சக்தியோ ஸ்டேட்டஸோ எனக்கு கிடையாது. நாளைக்கே எனக்கு வேலை போச்சுன்னா அடுத்த நிமிஷமே குடும்பத்தோட நடுத்தருவுல வந்து நிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஏய், நான் கொடுக்கிறது கடன்டா, கடன். வேணும்னா அந்த பணத்துக்கு வட்டி போட்டு குடுறா, அதுவும் 4 வட்டி. ஏய், சாயந்தரமே ப்ரோனோட் எழுதி கொண்டு வரேன், கையெழுத்து போட்டு கொடு. ஏய், என்ன ஒரு ஈட்டிக்காரன் மாதிரி நினைச்சுக்கடா, ஈட்டிக்காரன்டா நினைச்சுக்க. ஏய், இப்ப நீ இதை வாங்கிக்கல, சுக்கல் சுக்கலா கிழிச்சு எறிஞ்சிடுவேன். ஓகே, குடுறா. ரெண்டு வளையல், ஒரு செயின், 1000 ரூபாய் கடமான வச்சிருக்கேன். அதுவும் என்ன தேதியில? இட்ஸ் ஆல் ரைட். உண்மையை சொல்லு, யாருடைய நகை இது? சரி, அதை விடுறா. என் மனைவியோட நகைங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு இப்ப என்ன ஆயிடுச்சு? உனக்கு வேலை கிடைச்சா நீ பணத்தை திருப்பி தர போற, நான் மீட்டுக்க போறேன். ஏய், நகை இல்லாமலேயே என் மனைவி ரொம்ப அழகா இருப்பாடா. சந்துரு, என்ன அந்த போர்டை பாத்தியா? அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா? இந்த காரை நான் விற்க போறேன். 40,000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதை வச்சு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறேன். லட்சமா சம்பாதிக்க போறேன். ஆனா காரோட ஆர்சி புக் அப்பா கிட்டல இருக்கு. ஹலோ சந்துரு. ஹலோ. சாருனே கூப்பிடலாம், பரவாயில்ல. கமான். யாரு? சந்துருவா? சாட்சாத் உன் பிள்ளையே தான். தங்கப்பா, தங்கப்பா. சந்துரு, நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டா நான் கிண்டல் பண்றதா நீ நினைப்ப. நான் ரொம்ப சௌக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கேன்னு சொன்னா உங்களை கேலி பண்றதா நீங்க நினைப்பீங்க. அந்த பொண்ணு இன்னும் உன் கூட தான் இருக்கா இல்லையா? ஆமா. அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்ல. ஓஹோ, கல்யாணம் பண்ணிக்காமையே குடும்பம் நடத்துறியோ? மிஸ்டர் சந்துரு, சட்டப்பூர்வமா அது பெரிய குத்தம், தெரியுமா? நீங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நினைச்சேன். பட் யூ ஆர் a very good legal advisor. என்னங்க பேசிட்டே இருக்கீங்க? சந்துரு டிஃபன் சாப்பிட்டோம், கூட்டிட்டு வாங்க. வா சந்துரு. உங்க அம்மா கூப்பிடுறாடா. சந்துரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் டிஃபனாவது சாப்பிட்டுப்பா. டேய், ஆசையா அன்பா பாசத்தோட கூப்பிடுறாடா. அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. ஏன்னா அவ தாய் இல்லையா? அவ பரிமாறி நீ கொஞ்சம் சாப்பிட்டா கூட சந்தோஷத்துல பூரிச்சு போயிடுவாடா. வாடா. சந்துரு, நீ ரொம்ப இழைச்சு போயிட்டப்பா. உன்னை பாக்குறப்ப மனசு சங்கடமா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுப்பா. நீங்கப்பா. ஓகே, நான் கம்பெனி கீப் பண்றேன். கமான்.
சந்துரு, டிஃபன் நல்லா இருக்காடா? உங்க கையால பரிமாறி இருக்கீங்களேம்மா. டேய் சந்துரு, கப்பலாட்டமா வீடு இருக்கச்சே நீ ஏன்டா குருவி கூட்டுல அடைஞ்சிருக்கணும்? உனக்கு என்னடா தலையெழுத்து? இந்த வீட்டுக்கு நீ ஒரே வாரிசு. எங்களை பிரிஞ்ச வெளியில நீ ஏன்டா தனியா இருக்கணும்? ஆனா இவ்வளவு பெரிய வீட்டுல 2 பேர் தங்க இடம் இல்லையேம்மா. ஜானகி, இவன் பிடிவாதம் இவனை விட்டு போகவே போகாது. அப்பாவுக்கு ஏத்த பிள்ளைன்னு நானும் நிரூபிக்க வேணாமாப்பா? ஓகே. அப்பா ஒரு நிமிஷம். எஸ். என்னுடைய காரை வித்துட்டு சின்ன பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆர்சி புக் உங்க கையில இருக்கு, அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. அது என்னுடைய, அதை என் பேர்ல வாங்கியிருக்கேன். சந்துரு, என்னைக்கு இருந்தாலும் உதவிக்கு நீ எங்கிட்ட வர வேண்டியிருக்கு. ஐம் சாரிப்பா. இத்தனை நாளா நான் அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அது என்னுடையதுன்னு தப்பா நினைச்சிட்டேன். யூர் ரைட், இட்ஸ் யோர் ப்ராப்பர்ட்டி. இந்தாங்கப்பா உங்க கீஸ். என்னங்க இது? கூப்பிடுங்க அவனை. சந்துரு, சந்துரு. என்னங்க, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. பிரமாதமான வரவேற்பு, அற்புதமான டிஃபன். அது சரி, கார் புத்தகம் என்னாச்சு? நித்யா, கார் என்னது இல்ல, அப்பாவுதான். அடுத்தவன் பொருள் நமக்கு எதுக்குன்னு இந்தாங்க உங்க காருன்னு அவர்கிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, கார் இல்லன்னா என்ன, கால் இல்ல. Take it easy. டேய், என்னடா நகை கடைக்கிட்ட நின்னுட்ட? ஒண்ணுமில்ல, நித்யா ஒரு பெண்டன்ட் வச்சிருக்கா, ஆனா அதுக்கு செயின் இல்ல. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் இல்லையா, மெல்லிசா ஒரு செயின் வாங்கி பிரசன்ட் பண்ணலான்னு. குட் ஐடியா. நித்யா, நித்யா, உன்கிட்ட உங்க அம்மா கொடுத்த டாலர் இருந்தும் அதுக்கு தகுந்த செயின் இல்லாம இத்தனை நாளா உன் கழுத்து வெறும் கழுத்தாவே இருந்தது. நானும் அதுக்கு செயின் வாங்கணும்னு எத்தனையோ தடவை நினைச்சு பார்த்தேன், ஆனா அதுக்கு சந்தர்ப்பம் இன்னைக்குதான் கிடைச்சது. இதோ பாத்தியா, இதுதான் உனக்கு என்னுடைய பிறந்த நாள் பரிசு. சீக்கிரம் போய் டாலர் கொண்டு வா. அதை இதுல கோத்து அதை என் கையால உன் கழுத்துல மாட்டி விடணும், அதுவும் இப்பவே. அதான் என்னுடைய ஆள். போய் டாலர் கொண்டு வா. என்ன நித்யா சிரிக்கிற? கமான், போய் டாலர் கொண்டு வா. கொஞ்சம் என்னோட வரீங்களா? இதுல என்ன சஸ்பென்ஸ்? கொஞ்சம் வாங்கலே சொல்றேன். ஓஹோ, இதெல்லாம் பாத்தீங்களா? அந்த டாலரை வித்துட்டா சமையலுக்கு வேண்டிய இந்த சாமான்லாம் வாங்கியிருக்கேன். வெரி குட். உனக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லைன்னு அப்ளிகேஷன்லயே மென்ஷன் பண்ணிருக்கேன் சார். யூ ஆர் ரைட். இந்த வேலையில சேர உனக்கு யாருடைய சிபாரிசாது இருக்கா? இந்த வேலைக்கு தேவையான தகுதி, யோகியதாம்சம் எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில நான் யாருடைய சிபாரிசும் எதிர்பார்க்கல சார். வெரி குட். நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? நான் வேலைக்கு சேர வந்திருக்கேன், பேரம் பேசி வியாபாரம் பண்ண வரல. இந்த வேலைக்கு மத்தவங்களுக்கு என்ன நியாயமா சம்பளம் கொடுக்குறீங்களோ அது எனக்கு கொடுத்தா போதும். Will you stick out to this job? If I am properly pasted. How smart. You are appointed. Congrats. Thank you, sir. இப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்க சொல்றேன். Okay. முதல்ல அதை தின்னு முடி, அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லுங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. போச்சுடா, மாத்திக்க மாட்டியே. எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 600 ரூபா. இது மாதிரி தினத்துக்கும் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? எப்படி? இப்படி தினமும் என்ன அணைச்சுக்குவேல? சரி சரி, நமக்குள்ள சண்டை வேணா, சமாதானமாவே போயிடுவோம். அப்படி வாங்க வழிக்கு. ஆமா, உங்களுக்கு வேலை கிடைச்ச விஷயம் திலீப்புக்கு தெரியுமா? உடனே போன் பண்ணிட்டானே, அதனாலதான் மாலையோட வந்துட்டேன். அவனை வாழ்த்த. எதுக்குடா 2 மாலை? ஒண்ணு நான் உனக்கு போட, இன்னொன்னு இவ உனக்கு போட, மறுபடியும் உன் கழுத்துல இருந்து எடுத்து நீ அவளுக்கு போட. டேய், என்னடா இது விளையாட்டு? விளையாட்டு இல்லடா. உங்க 2 பேர் கல்யாணத்துல உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் அந்தஸ்தை பார்த்தாரு, ரெஜிஸ்டார் சட்டத்தை பார்த்தாரு. ஆனா நான் 2 அன்பு உள்ளங்களை, ஆசை நெஞ்சங்களை பார்க்கிறேன். விடுமா, உனக்கு வேலை கிடைச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கீங்க. உங்க எதிர்கால கல்யாணத்துக்கு இது ஒரு சின்ன ஒத்திகை. கமான், யூ ஃபர்ஸ்ட். ஓடுமா.
போடுறா. பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை. சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை. 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும். இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும். கைகள் இடைதனில் நெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். காமன் கோயில் சிறைவாசம். காலை எழுந்தா பரிகாசம். காமன் கோயில் சிறைவாசம். காலை எழுந்தால் பரிகாசம். தழுவிடும் பொழுதிலே இடம் மாறும் இதயமே. வியர்வையும் மழையிலே பயிராகும் பருவமே. ஆடும் இலைகளில் வழிகிற நில ஒளி இருவிழி மழையில் நனைந்து மகிழும் வானம் வாடி. பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம் பனிவிழும் மலர்வனம். பனிவிழும் மலர்வனம். சீனிவாசன் சிலோ அக்ரிமெண்ட் எடுத்து ஜி செக்ஷன் கிளார்க்க உடனே வர சொல்லு. ராகவன், எப்போ அந்த சிலோன் பார்ட்டி எக்ரிமெண்ட் படி ஸ்பெசிஃபைட் டயத்துக்குள்ள எல்சி ஓபன் பண்ணலையோ இந்த எக்ரிமெண்ட் கேன்சல்டுன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு இதை விட பெட்டர் ஆஃபர்லாம் வந்திருக்கு. But the problem is அவங்க எக்ஸ்டென்ஷனுக்கு டைம் கட் எழுதிருக்காங்க. நோ நோ, இட் இஸ் null and void. சார்
நம்ம இந்த தேதிக்குள்ள எல்சி ஓபன் பண்ணணும்னு தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமே தவிர ஓபன் பண்ணலனா அக்ரிமெண்ட் கேன்சல்னு நம்ம நெகட்டிவ் கிளாஸ் போடல சார். அதனால எக்ஸ்டென்ஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். சார், இவர் நம்ம ஆபீஸ்ல புதுசா ஜாயின் ஆயிருக்காரு. பேரு மிஸ்டர் சந்திரு. ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். சோ மிஸ்டர் சந்துரு, என்ன விரோதிச்சுக்கிட்டு நீ எங்க சுத்தினாலும் சரி, கடைசியில என்கிட்ட தான் சம்பளம் வாங்க வேண்டியது இல்லையா? என்னுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் தான் எங்க சம்பளம் கொடுக்கறாங்களே தவிர தர்மமாவோ இனாமாவோ எதுவும் கொடுக்கல சார். சந்துரு, மேனேஜிங் டைரக்டர் உங்களுக்கு எம்டி ஆஃப் கோர்ஸ். இப்போ எனக்கும் தான். சந்துரு, இப்ப நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணா நீ என்ன பண்ணு? முறைப்படி குவாலிஃபிகேஷனோட தான் நான் சேர்ந்திருக்கேன். அதுக்கு மீறி நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணா நேரா கோர்ட்டுக்கு போவேன். எனக்கு எதிரில நீங்க கூண்ல நிக்க வேண்டி இருக்கும். நீங்க தயார்னா நானும் தயார். ஷட் சந்துரு, நீ யாரோட பேசுறேங்கிறத மறந்துட்டு பேச. அவன் மறக்கல, மறக்கவும் மாட்டான். ஏன்னா என்னுடைய ஒரே மகங்கிற திமிர அவனுக்கு. உங்க மகனா? எனக்கோ எனக்கு டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு, நான் வரேன். ஓ காட், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐ நெவர் நியூ. எம்டியோட சன்னா இவ்வளவு நாள் தெரியவே இல்லையே. அதானே எப்படியோட சொன்னாமே. மார்னிங் சார். வெயிட் மிஸ்டர் சந்துரு, இனிமே நீங்க வரக்கூடாது. ஏன்? உங்களுக்கு ஒரு தனி ரூம் ஆட் பண்ணிருக்கேன், ஏர் கண்டிஷனோட. எனக்கு மட்டும் ஏன் சார் இந்த சலுகை? ஏன்னா நீங்க எங்க மேனேஜிங் டைரக்டரோட ஒரே son. நோ, நான் இங்க ஒரு சாதாரண கிளர்க். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களால அப்படி ஒத்துக்க முடியாது. சார், என்னையும் மத்தவங்க மாதிரி ட்ரீட் பண்ணுங்க ப்ளீஸ். ஐ எம் வெரி சாரி. இனிமே என்னால வேலை கொடுக்கவோ இல்ல வேலை வாங்கவும் முடியாது. என் மனசாட்சி அதை ஏத்துக்காது. அப்போ யூ ஆர் அவர் பாஸ். தட் இஸ் அவர் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இந்த சூழ்நிலையில நான் இங்க வேலை பார்க்கறதுல அர்த்தமே இல்லை சார். நான் என் வேலையை இப்பவே ராஜினாமா செய்யறேன். ஹாய் சந்துரு. என்னடா மணி 3 தான் ஆச்சு, அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன். எங்க உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. டேய் திலீப், நான் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டேன். என்னது? அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல. காரணம் உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. என் ராஜினாமாக்கு என் மனசுதான் காரணம். டேய் ஃபூல், வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற இந்த சமயத்துல. டேய், எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. என்னால ஆயிரமா சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சு காட்டுறேன். ஹலோ, வந்து சந்துருவோட அப்பா வேணும். ஓ, நீங்க தான் பேசுறீங்களா? நான் நித்தி பேசுறேன். அதான் நித்யா. உங்க மகன் சந்துரு பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீங்க உதவி பண்ண முடியுமா? அவன் எங்க இருக்கான்? பக்கத்துல தான் இருக்காரு. அவனே பேச சொல்லு. என்னங்க, உங்க அப்பா உங்களை பேச சொல்றாரு. எங்க அப்பாவா? கஷ்டமா இருக்கு, பணம் வேணும்னு கேட்டேன். அவனே வந்து பேச சொல்லுன்னு சொல்றாரு. வாங்களேன். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்க? திலீப்ப கேட்டேன். என்ன கேட்காம எங்க அப்பாக்கு ஏன் போன் பண்ண? சந்திரு, என்னால உங்களுக்கு சிரமம். நான் உங்க கூட இருக்கிறதுனால உங்க நிம்மதியே போயிடுச்சு. உங்க அப்பா உங்களை வெறுக்கிறாரு. இந்த கஷ்டம் எல்லாம் என்னால தானே. நான் உங்களை விட்டு போயிடுறேன். நீங்க உங்க வீட்டுக்கு திரும்பி போய் சந்தோஷமா இருங்க. என்ன மறந்துடுங்க. சந்துரு, உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியல.
அதான் திரும்பி வந்துட்டேன். சந்துரு, நீ குளிக்க போ, அதுக்குள்ள நான் காஃபி போட்டு வைக்கிறேன். பரவாயில்லைங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா காஃபி போடுவேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. வெந்நீரை கால்ல கீழ கொட்டிக்க போறீங்க. அதெல்லாம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். ப்ளீஸ். சரி செய்யுங்க. சீக்கிரம் ஓடி வா. டாக்டர். சந்துரு, சந்துரு என்னாச்சு உங்களுக்கு? கால் தி டாக்டர். கால் தி டாக்டர். சந்துரு என்னாச்சு உங்களுக்கு? சந்துரு. ஸ்டாப். யாருமா நீ? இந்த வீட்டு ஐயாவை, அதையா சந்துருவோட அப்பாவை, இல்லன்னா அம்மாவை, யாரையாவது நான் உடனே பார்த்தாகணும். சந்துரு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில இருக்காரு. என்னது? என்னது? சந்துரு உயிருக்கு ஆபத்தா? என்னம்மா சொல்ற நீ? அவர் பிழைக்கணும்னா ஆயிரக்கணக்கில் பணம் செலவாகுமா? டாக்டருங்க சொல்றாங்க. உடனே வாங்க சார், அவரை காப்பாத்துங்க. என்னங்க பேசாம இருக்கீங்க? புறப்படுங்க. கொஞ்சம் பொறுமையா இரு ஜானகி. தந்தையா, இப்போ உன் பேரு நித்யா. சந்துரு பிழைக்கணும்னு நீ ஆசைப்படுற இல்லையா? ஆசை மட்டும் இல்ல, நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் தெய்வத்துக்கிட்ட, உங்களை மாதிரி தெய்வத்துக்கிட்ட. பையன் சாக கிடக்குறான், நீங்க என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு? ஜானகி, நான் கேட்க போற கேள்வி அவ சொல்ல போற பதிலையும் தாமா நம்ம சந்துருவோட உயிரும் குடும்ப மானமும் பறி போகாம இருக்க முடியும். சீக்கிரம் வாங்க சார், அவரை காப்பாத்துங்க. சந்துரு யாரு? உங்க மகன். அவன் உனக்கு என்ன வேணும்? அவரு அவர்தான் சார் எனக்கு எல்லாம். இத பாருமா, எங்க பிள்ளைக்கு வைத்தியம் செய்ய நாங்க ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்ய தயார். ஆனா உன் காதலனையும் உன் எதிர்கால கணவனையும் காப்பாத்த நான் சல்லி காசு செலவு செய்ய தயார். என்னங்க இது? மகனோட உயிருக்கு இந்த சமயத்துல பேரம் பேசிக்கிட்டு. இதை விட வேறு சமயம் நமக்கு கிடைக்காது ஜானகி. நித்யா, புரியும்படி சொல்றேன் கேளு. சந்திர பழக்கணும்னா நீ அவனை விட்டு நிரந்தரமா பிரியணும். அவனை நீ அடியோடு மறக்கணும். மறக்கிறதா? ஆமா. அவர் பொழைச்சா போதும். போயிடுறேன் சார், நான் அவரை விட்டு போயிடுறேன். அவரை மறந்துடுறேன், சத்தியமா மறந்துடுறேன். டாக்டர், அவன் உயிர் கொன்னும். I know who you are. நாங்க அவனுடைய பேரண்ட்ஸ். Okay, come with me. நித்யா, 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 ஏன் இப்படி அழுதுகிட்டு உட்கார்ந்திருக்க? இனிமே நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை. சந்துருவை கவனிச்சுக்கிறதுக்கு அவன் அப்பா அம்மாவே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. சந்துருவோட வைத்தியத்துக்கு எவ்வளவு வேணும்னாலும் செலவு பண்ண தயாரா இருக்காங்க. சீக்கிரத்திலேயே சந்துருவுக்கு பூர்ண குணமாயிடும். வா நித்யா, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வா. என்ன நித்யா, இவ்வளவு சொல்லி நீ பேசாம உட்கார்ந்திருக்க? திலீப், நாங்க வரக்கூடாது, வரவும் முடியாது. என்ன உளர்ற? ஆமா திலீப், சந்துருவோட வாழ்க்கையில இனிமே குறுக்கிடுறது இல்லை. அவரை அடியோட மறந்துட்டு அவரை விட்டு விலகி போயிடுறேன்னு நான் சந்துருவோட அப்பாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் மகனுக்கு வைத்தியம் செய்யவே ஒத்துக்கிட்டாரு. என்ன நித்யா இது? அர்த்தம் இல்லாத சத்தியம், அவசியம் இல்லாத வாக்குறுதி. உன்னால சந்துருவை மறக்க முடியுமா? அது நடக்கிற காரியமா? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு தெரியல. சந்துரு பொழைச்சி எழுந்து நல்லபடியா இருக்கணும்னா நான் அவரை மறந்துதான் ஆகணும். அப்போ ஆஸ்பத்திரிக்கு நீ வரவே போறது இல்லையா? அவருக்காக நான் பிரார்த்தனை செய்துகிட்டே இருப்பேன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நித்யா, சந்துரு என்னை பத்தி கேட்டா நான் இந்த ஊரை விட்டே போயிட்டேன்னு நீங்க சொல்லணும். சத்தியம் பண்ணி கொடுங்க. உன் முடிவு இதுதான். நான் வேற என்ன செய்ய முடியும்? என்னாச்சு டாக்டர்? ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல். வெரி குட். உங்க பையன் 10 நாளைக்கு ஆஸ்பத்திரியில தங்க வேண்டியதா இருக்கும். டாக்டர், பரிபூர்ணமா குணமாயிடுவானா டாக்டர்? கவலைப்படாதீங்கம்மா, உங்க பையன் பழைய மாதிரியே ஃபுட்பால், வாலிபால் எல்லாம் விளையாட அளவுக்கு குணமாயிடும். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர்.
நித்யா நித்யா, சந்துருக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. 10 நாள்ல பூர்ணமா குணமாயிடுவானா? நான் நிறைய தெய்வங்களுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. சந்துரு, நான் கூட 1000 பேருக்கு அன்னதானம் செய்யறதா வேண்டிட்டு இருக்கேன்பா. அப்பா, நித்யா, உனக்கு ஆபரேஷன் கேள்விப்பட்டதும் அதிர்ச்சியில் அவளுக்கு ஜுரம் வந்துருச்சப்பா. வீட்டுல தான் இருக்கா. அப்பப்ப டாக்டர் வந்து கவனிச்சுக்கிறார். நான் அவளை பார்க்கணும்ப்பா. அவளுக்கும் ஜுரம் தனியட்டும், உனக்கும் உடம்பு குணமாகட்டும். அதுக்கப்புறம் நீ அவளை பார்க்கலாம். ஏன் நித்யா எங்கப்பா? ஏன் நித்யா எங்க? அவ எங்கன்னு எங்களுக்கே தெரியாது. என்னப்பா சொல்றீங்க? நீ ஆஸ்பத்திரி அதிர்ச்சி அடையக்கூடாதுன்னு அவ வீட்டுல இருக்கிறதா நான் போய் சொன்னேன். ஆனா அவ உன்னை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாப்பா. நீ ஆஸ்பத்திரியில இருந்தப்போ ஒரு நாளைக்கு கூட அவ வந்து உன்னை பார்க்கவே இல்லப்பா. அதனாலதான் நாங்க அந்த முடிவுக்கு வந்தோம். நோ நோ, என் நித்யா அப்படிப்பட்டவ இல்ல. என்ன பிரிஞ்சு அவளால எங்கேயும் போகவே முடியாது. நிச்சயமா போயிருக்கவே மாட்டா. சந்துரு டிஸ்சார்ஜ் ஆயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். என் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு. இந்தாங்க சாவி. எங்க போறதா உத்தேசம்? எனக்கு தெரியாது. அப்போ சந்துருவை பார்க்கவே போறது இல்லையா? இதுதான் உன் இறுதியான முடிவா? ஆமா. சந்துருவால ஒண்ணு மறக்க முடியாது நித்யா. என்னாலே மறக்க முடியாது. சில பேருடைய காதல் தான் சுபமா முடியும். அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நான் போயிட்டு வரேன் திலீப். சிஸ்டர், சந்துருவை மறக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா என்ன மறக்க மாட்டேன் திலீப். சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன்.
நித்யா நித்யா நினைவெல்லாம் நித்யா நித்யா நினைவெல்லாம் நித்யா 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 கபடி 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 ஏய் நித்யா நித்தி வந்துகிட்டு இருக்கா. என்னது பாண்டி போய் துப்பாக்கி கொண்டடா. வேணாம். நான் திரும்பி வந்துட்டேன். நான் நேசிச்ச சந்துருவனோட வாழ்க்கை நல்லா அமையணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை விட்டு விலகி வந்துட்டேன். இந்த வயசுல நான் எங்கேயோ கசங்கி சீரழிஞ்சு போறதை விட நீங்க கொடுக்கிற எந்த தண்டனையும் ஏத்துக்க நான் தயாரா வந்திருக்கேன். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வழி நான் வாங்குறேன். ஏண்டா சந்துரு இப்படி மனசையும் போட்டு அலட்டிக்கிட்டு உன் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறேன். அவன் ஓடி போயிருப்பானதான் உங்க அப்பா சொல்றாரு. நோ, அது போய் என்னை விட்டு விலகி போகவே மாட்டா. திலீப், அவ என் பேர்ல உயிரே வச்சிருக்காடா. ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. திலீப், உனக்கு கூட ஒண்ணும் தெரியாதா? சொல்லுடா. ஐ எம் சாரி சந்துரு. என்கிட்ட எதையும் கேட்காது. எனக்கு எதுவும் தெரியாது. திலீப், இப்படிதான் நடந்திருக்கணும். நித்யாவோட ஜாதிக்காரன் எவனாவது மெட்ராஸ் வந்திருப்பான். அவளை பார்த்திருப்பான். அவ இஷ்டத்துக்கு விரோதமா அவளை இழுத்துக்கிட்டு போயிருப்பான். நிச்சயமா அன்னைக்கிட்ட ஒப்படைச்சிருப்பான். என் நித்யா என்ன ஆனாலும் அர்ச்சனா, எவ்வளவு நேரம் ட்ரெஸ் பண்ணிக்க? சீக்கிரமா வா. மை காட், இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு செக்ஸியா தெரியுமா இருக்க? ட்ரெஸ்ல மட்டும்தான் நான் செக்ஸியா இருக்கேனா? வேண்டாம், அனாவசியமா என்ன தூண்டுற. மனசை கட்டுப்படுத்திட்டு போட்டோ எடுங்க. நெக்ஸ்ட் போஸ். அம்மாடி, என்ன கொல்லாத. இதே ட்ரெஸ்ல உன்னை கார்டன்ல நிக்க வச்சு 2 போட்டோ எடுக்கிறேன். வா. சந்துரு, ட்ரங்க் கால் போடல, ஒரு லெட்டர் கூட எழுதல, திடீர்னு வந்து நிக்கிறிய? தியாகு, நித்யா இங்க வந்திருக்காளா? ஓஹோ, அவளை பார்க்க தான் இங்க வந்தியா? ஆமா, அவளை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல. சந்துரு, பைத்தியக்காரத்தனமா ஏதேதோ கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிற. ஆமா சந்துரு, பேசாம அவளை மறந்துடு. இன்னும் ஒரு வாரத்துல அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நித்யாவுக்கு கல்யாணமா? அர்ச்சனா, நிச்சயமா சொல்றேன், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நித்யா மனப்பூர்வமா சம்மதிச்சிருக்கவே மாட்டான். நான் அவளை எப்படியாவது சந்திச்சாகணும். சந்துரு, அவளை சந்திக்கிறதாவது நடக்கிற காரியமாது. நீ இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா கூட போதும். நிச்சயமா உன கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க. ஓகே, நான் இங்க தங்கறதுல உங்களுக்கு ஆட்சேபனை ஒண்ணும் இல்லையே? டேய் ஃபூல், கொண்டாட பெட்டியா? கம் கம். யாரு? சந்துருவா? சந்துரு, சந்துரு, சந்துரு. ஏய், அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? டேய் வந்து அவளை நரையில போட்டு பூட்டுடா. யாகு, சந்துருவா காணல. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். காணலையா? ஒருவேளை நித்யாவை தேடிக்கிட்டு அவ கிராமத்துக்கே போயிட்டானோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ உடனே புறப்பட்டு போய் பார்த்துட்டு வாயே. சந்துரு, போயிடுங்க. தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. உங்களை விரும்பல.
எங்க அண்ணனுக்கு கட்டுப்பட்டு எங்க ஜாதிக்கு கட்டுப்பட்டு வாழ நான் முடிவு பண்ணிட்டேன். போயிடுங்க சந்துரு, போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. ஏன்பா எங்க வீட்டுல சந்துருன்னு ஒருத்தர் இருந்தானே, வந்தான், உத வாங்கினான், போட்டிட்டான். நல்ல காலம் உயிர் மட்டும் போகல. இதுக்கு சாட்சி இந்த ஆத்தங்கரை, இந்த அழகான சின்ன இடம், இந்த மலர்கள், இதெல்லாம் தான் சாட்சி. வாஞ்சி வாஞ்சி வாடா, நித்யா தப்பிச்சு போயிட்டாடா, என்ன ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாடா, என் மானம் மரியாதை எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்கிட்டு ஓடிட்டா. இந்த அவளை கொண்டாந்து பிணமா என் கண்ணு முள்ள போட்டாலும் பரவாயில்ல, போடா. நித்யா, நித்யா.